இந்த வாரம் மார்க்கெட்டுக்குள்ளே போனோடனே ஃபஸ்ட்டு பார்த்தது இந்த ஐஃபோனோட ஃபஸ்ட் ஜென்ரேஷன் ஃபோனு தான். பின்னாடி டோர் வந்து நல்லாவே இருந்துச்சு, ஆனால் முன்னாடி டிஸ்பிளே தான் கொஞ்சம் பேன் ஆன மாதிரி இருந்துச்சு. அடுத்து பார்த்தா ஒருத்தவர் அமேசான் கிண்டில் வச்சு நோண்டிக்கிட்டு இருந்தார். பார்த்தா டச் ஒர்க் ஆகலை, பேட்ரி வீக் மாதிரி கிடச்சி. இந்த ஐபேட் வந்து ஒர்க்கிங் கண்டிஷன் தான், பட் வந்து மெயில் மட்டும் லாக் ஆகிருக்கு. ரேட்டு கேட்கும்போது 1500 சொன்னாங்க. ஓகேன்னு பார்த்துட்டு அடுத்து வந்து ஒரு ஹெச்பி லேப்டாப் பார்த்தோம். டிவிடி பிளேயரு, மைக்ரோவேவ்லாம் நிறையா வச்சுருந்தாங்க. சோனியோட பிளேயர் ஒன்று இருந்துச்சு. இவர்கிட்ட வந்து ஸ்பேருக்கு நம்ம வாங்கிக்கலாம், நல்லா ஃப்ரெஷ் பீஸாகவே இருக்கும். ஸ்பேருக்கு எடுத்துக்கலாம், நம்மளுக்கு ரிப்பேர் பண்ண தெரிஞ்சால் வாங்கிக்கலாம் கைஸ். அப்புறம் ஹார்ட் டிஸ்க்கு வந்து ரிஸ்கில் தான் வாங்கணும் ஏன்னா நானும் வாங்கி நிறைய அனுபவப்பட்டுட்டேன், வேஸ்ட்டாக தான் கிடக்கு. பேட்ரி வாங்கலாம், நம்பியே வாங்கலாம், நம்ம ரீப்ளேஸ் மட்டும் பண்ணிக்கலாம். அப்புறம் நிறைய டிவிடி பிளேயர்ஸு, வாக்மேன்ஸில் வரட்டா இருக்கும், ரீசனபிள் ப்ரைஸில் தான் இருக்கும். இவர்கிட்ட ஒர்க்கிங் கண்டிஷன்லேயே கிடைக்கும், அதனால் நம்ம பார்த்து பேசி வாங்கிக்கலாம் இவர்கிட்ட. ஒரு சில சோலார் பேனல்ஸும் கிடந்துச்சு இந்த வாரம், ஆனால் கிளாஸ் ஃபுல்லாக கிராக்கில் தான் கைஸ் இருந்துச்சு, அதனால் யூஸ் ஆகுமா என்னென்னு தெரியல, நான் வாங்கலை. அப்புறம் இந்த காது குத்துற மிஷின் ஒன்று இருந்துச்சு, கொஞ்சம் ஆயில் மட்டும் ஊற்றணும், கொஞ்சம் ஸ்டக்கான மாதிரிக்கே இருந்துச்சு. இந்த விண்டேஜ் பிளேயர் ஒன்று வந்து செக் பண்ணிகிட்டு இருந்தார் அவர், அந்த இடத்துல வெல்டு மட்டும் வைக்கணும்னு சொல்லிகிட்டு இருந்தார். ஆனால் நல்லா கண்டிஷனில் தான் இருந்துச்சு. இப்போ நிறையா ப்ளூடூத் மவுஸு, ஆனால் எதுலேயுமே டாங்கிள் இல்லை, ஸ்பேர் யூஸுக்கு வாங்கிக்கலாம். மதர் போர்டில் ஏதாவது தேவைப்படுதுன்னா எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் PS2 ஒன்று இருந்துச்சு மெமரி கார்டோட. ரேட்டு கேட்கும்போது 1500 சொன்னாங்க. வித் சிடியோட கண்டிஷன் வந்து ஒர்க்கிங் தான் சொல்லியிருந்தார் அவர். அதுக்கப்புறம் ஒரு ஐபேட், சேம் ஐபேடு, இவர்கிட்ட 4000 ரூபாயா. சார்ஜ் போட்டு பார்த்தேன், லோகோ மட்டும் காட்டுச்சு. ஸோ அடுத்து பார்க்கும்போது ஜிப்ரானிக்ஸ் தான், இன்றைக்கி என்னென்னு தெரியல. ஜிப்ரானிக்ஸ்லேருந்து நிறையா சவுண்ட் பாரு, ஸ்பீக்கர்லாம் கிடந்துச்சு, ப்ளூடூத் ஸ்பீக்கர். இந்த டெலஸ்கோப் ஒன்று பார்த்துக்கிட்டு இருந்தார் அவர், வாங்கி செக் பண்ணி. சோனியோட டிவிடி பிளேயர்ஸ் இருந்துச்சு கைஸ் நிறையாவே. இந்த வாரம் 3 பீஸ் பார்க்க முடிஞ்சிச்சு. அடுத்த வாரம் இருந்தால் நான் என்னென்னு அப்டேட் பண்ணுறேன். அப்புறம் இந்த ப்ரொஜெக்டர் தான், என்ன ப்ரொஜெக்ட்னு தெரில, கொடுங்க ஐயா பார்த்துட்டு தரோன்னா, கொடுக்க முடியாது, ரேட்டு 30,000 ரூபா அப்படின்றாரு. மூஞ்சியில் அடித்த மாதிரி பேசினார். அதனால் கிளம்பி வந்துட்டோம். நோக்கியாவோட ஒரு ஃபோன் பார்த்துருந்தோம், இது லாக்கில் இருக்குது. இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.